ஹாய் வியூவர்ஸ். பணத்தோட அழகோ, பொருளோட அழகோ, அத தனக்கு தான்னு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுல கிடையாது. மத்தவங்களுக்கு குடுக்கறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மத்தவங்க கஷ்டப்படுற டைம்ல தேடி போய் குடுக்கறதுக்குலாம் வேற லெவல் மனசு வேணும். எத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, கேரளா நிலச்சரிவு பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லல்ல. எங்கேருந்து இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்? யார் சப்போர்ட் பண்ண போறாங்க? எவ்வளவு நாள் இவங்கள மீட்கிறதுக்கு ஆகும்? அப்படின்லாம் யோசிச்சோம். பட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கேரளா மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கேரளா கவர்மெண்ட் மட்டும் இல்லாம, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இந்தியா ஃபுல்லா இருந்து நெறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையிலயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்ட் பண்றாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருந்து கேரளாவுக்கு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. சொல்லப்போனா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கூட அவங்களால முடிஞ்ச அந்த சப்போர்ட்ட குடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் இத மாரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, இதுல யாராவது ஒருத்தவங்க ஸ்டாரா ஆவாங்கல்ல. நெறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. பட் யாராவது ஒருத்தவங்க ஸ்டாரா தெரிவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பாபி சம்மனூர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்களே ஆல்ரெடி சோசியல் மீடியாவுல பார்த்திருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைய நான் செய்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து நின்றுக்கார். நம்ம அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, பாபி சம்மனூர பத்தி சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா, எனக்கும் இப்ப தான் இந்த பாபி செம்மனூர் அப்படிங்கிற பேரு தெரியும். பட் அவர பத்தி போய் படிக்கிறப்போ, இவர எப்படி இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதரா இருக்கார் இந்த பாபி செம்மனூர். கேரளாவ பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்க வியாபாரம் தாங்க. ஒரு 20 நாடுகள்ல தங்க பிசினஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காரு. திருச்சூர்ல இருக்கக்கூடிய செம்மனூர் நகைக்கடை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நகைக்கடையா இருக்கு. அதுக்கு ஓனர் அப்படின்னு பார்த்தோம்னா, பாபி செம்மனூர் தான். அதே மாரி இந்தியாவுல வந்து எங்கப்பா இருக்கறதுலயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு, யாருப்பா வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல பாபி செம்மனூருடைய பேரும் கண்டிப்பா வரும். சரி, இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கார். நெறைய பணபலம் படைச்சவரா இருக்கார். ஓகே. அதனால நாம ஏன் அவர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் 2 பக்கம் இருக்கும்ல. பாபி செம்மனூரோட ஒரு பக்கத்த சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்க. அவர வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றதா, இல்ல ஒரு நல்ல மனிதர், ஏழை எளியவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்றதா, எப்படி வேணாலும் அவர சொல்லலாம். நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரு செஞ்சு வச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி கேரளாவிலயும் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. இத மாரி நிலச்சரிவு வரப்பயோ, இல்ல இயற்கை பேரிடர் வரப்போ நெறைய ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். இவரு அசர வைக்கிற மாரி சில விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதுல ஒரு 3 விஷயத்த மட்டும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் பாபி செம்மனூர் அப்படின்னா, நீங்களே ஒரு ஆச்சரியமா தான் பார்ப்பீங்க. புருவத்த தூக்கி பார்ப்பீங்க. பாபி செம்மனூர் அப்படிங்கிற பேர கேள்விப்படுறப்பவே. ஃபர்ஸ்ட் விஷயம், கேரளாவுல வந்து ஒரு 812 கிலோமீட்டர் ஓடியிருக்காருங்க. எதுக்காக ஓடுனார் அப்படின்னு கேட்குறீங்களா? ரத்த தான விழிப்புணர்வுக்காக ஒரு 812 கிலோமீட்டர் ஓடியிருக்கார். ரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம் அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்தி, இவரு செஞ்ச இந்த விஷயம் அப்படிங்கிறது கேரளா மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடியே இவரு ஒரு தொழிலதிபரா எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த விஷயம் அப்படிங்கிறது, இவரு சமூகத்து மேல எவ்வளவு ஒரு அக்கறை கொண்ட நபர் அப்படிங்கிற விஷயத்த இந்த இந்தியாவுக்கே காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணி பாபி செம்மனூருக்கு ஒரு அடையாளத்த குடுத்தாங்கங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன பசங்களுக்கு, கஷ்டப்படுற பசங்களுக்கு, ஏழையா இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளைட்ல போணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஃப்ளைட் போனா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு, எப்ப நம்ம இதுல போவோம் அப்படின்லாம் கேட்கக்கூடிய மனசு இங்க நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அத மாரி இருந்த ஒரு 21 பசங்கள ஃப்ளைட்ல கூப்பிட்டுக்கிட்டு இவரும் அவங்க கூட டிராவல் பண்ணி போனாரு. ஸோ அதிலிருந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியிலயும் கேரளாவுல பாபி செம்மனூர் அப்படிங்கிற பேர் ரொம்ப ஈஸியா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பேரா மாறுது. ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஒரு ஹீரோவா மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் இப்போ கேரளாவுல நடந்த ஒரு 2 விஷயத்த சொன்னேன். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காருங்க. கேரளாவை சேர்ந்த அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அங்கே வந்து ஒரு சிறுவனை கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சவுதி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிட்டாங்க. ஸோ அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த இறந்து போன சிறுவனுடைய குடும்பம் வந்து 34 கோடியை இழப்பீடாக வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ அதை எப்படியாவது ரெடி பண்ணும் அப்படின்னு அப்துல் ரஹீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கேரளாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி சேவ் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி, ஸோ அதில் ஃபண்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பாபி செம்மனூரோட காதுக்கு போகுது. ஸோ இதில் ஒரு மெம்பராக சேர்ந்துக்கிட்ட பாபி செம்மனூர் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸ்லலாம் வந்து இதை மாதிரி விஷயத்த சொல்லி ஃபண்டு கேட்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவருடைய பங்காகவும் இதில் வந்து 1 கோடி ரூபாயை கொடுக்குறாருங்க. இங்கே ஃபண்டு தேடிட்டு இருக்க இதே டைமில் அங்கே அந்த மரண தண்டனைக்கான அந்த டேட் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ பாபி செம்மனூர் தான் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டுக்கிட்டே பேசி அந்த மரண தண்டனையோட டேட்டை வந்து தள்ளி போக வைக்கிறார். அதுக்குள்ள இந்த 34 கோடி அப்படிங்கிறது ஃபண்டு வந்து ரெடி ஆகுது. ஸோ இதை கொடுத்துட்டு
அந்த அப்துல் ரஹீமை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான பர்சனாக இருந்து அப்துல் ரஹீம் வந்து இந்தியாவுக்கு திரும்ப உயிரோட வரத்துக்கு காரணமாக இருந்த நபர் அப்படின்னா பாபி செம்மனூர் தான். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் செஞ்சுருக்காருங்க. ஒரு பக்கம் பிஸ்னஸ் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கார். இவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமைதிக்கான தூதர் அப்படிங்கிற ஒரு அவார்டே கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துக்கிட்டு, இவ்வளோ பணபலம் படைச்ச ஒரு நபராக இருந்துக்கிட்டு, அமைதிக்கான தூதர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வாங்குறது அப்படிங்கிறது நாட் ஈஸி. நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது அவருடைய மனசு எப்பேற்பட்ட மனசு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேரளா சம்பவத்துக்கு வரும். கேரளா சம்பவத்தில் இப்போ வயநாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 1000 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த நிலத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தேயிலை தோட்டம் அது. அதில் வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல கேரளாவில் மக்கள். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 300, 400 குடும்பங்கள் வந்து வீடே இல்லாமல் போயிருக்காங்க. பட் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 இடம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்கன்னு இருப்பாங்கள்ல, அதை கவர்மெண்ட்டே லிஸ்ட் பண்ணி வெளியிடுவாங்க. ஸோ அந்த 100 பேருக்கு நான் என்னுடைய சொந்த நிலத்தை வீடு கட்டிக்க தரேன். அது எவ்வளவு நிலம் தேவைப்பட்டாலும் பரவாயில்ல. அது 20 ஏக்கராக இருந்தாலும் சரி, 30 ஏக்கராக இருந்தாலும் சரி, எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படுதோ 100 வீடுகள் கட்டி அவங்க தங்கறதுக்கு அதுக்கான இடத்த நான் தரேன். அதே மாதிரி அவங்க வீடு கட்டிக்கிறதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்க வீடு கட்டுறதுக்கும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏதோ வாயால் சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு கிடையாதுங்க. இவர் சோஷியல் மீடியாவில் சொன்னாரா அப்படின்னு இல்லை, நேரடியாக மீடியாவிலே வந்து பேசிட்டார். இதை மாதிரி நான் செய்ய போகிறேன், அதே மாதிரி நான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்டையும் பேசிட்டேன், அவங்க எப்போ லிஸ்ட்டு வெளியிடுறாங்களோ அதுக்கப்புறம் அதுக்கான வேலை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை மாதிரி நேரத்தில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பாபி செம்மனூரும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வாங்கியாந்து கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கியாந்து கொடுக்கறது, பெட்டு வாங்கியாந்து கொடுக்கறது, நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்கார். பட் அவர்கிட்ட இந்த அளவுக்கு இருக்குங்கிறதுனால தான் செய்கிறார். பட் இங்கே நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல, அதை எத்தனை பேர் வந்து செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ பாபி செம்மனூர் அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்கார். ஒரு கவர்மெண்ட்டே இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கவர்மெண்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் இந்த பாதிப்பு அப்படிங்கிறத சரி செய்ய முடியாது. பட் பாபி செம்மனூர் மாதிரி ஒரு மனிதர் வந்து ஒரு 100 குடும்பங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கேரளாவோட வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்கும்.